தாமோதராய வித்மஹ ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆணி 26 ஜூலை 10 திங்கட்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் மிகச்சிறந்த பலனை அளிக்கும். மனோதிடம் சிறப்பாக இருக்கும். தெளிவாக இருப்பீர்கள். குழப்பம், சஞ்சலம், பயம், கவலை எதுவும் இல்லாமல் தெளிவு, தீர்க்கமான சிந்தனை, திட சித்தம், வைராக்கியம் என்ற மனோதிடம் உங்களுக்கு கைவரப்பெறும். அதனால் செய்யக்கூடிய பணியிலே முழுமையான ஈடுபாட்டை நீங்கள் வைக்க முடியும். எடுக்கக்கூடிய முடிவு சிறந்ததாக இருக்கும். மனதிலே கருணையும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். அனைவரிடத்திலும் இப்போது அன்பாக பழகுவீர்கள். நிறைய நண்பர்கள் இப்போது உங்களுக்கு கிடைப்பார்கள். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகும். உறவினர்கள் மூலமாகவும் கூட உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி உண்டு. இப்படியாக அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்நாள் மேலும் நற்பலனை அளிப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். ரிஷபராசி அன்பர்களே, பிரயாணங்களின் மூலம் இப்போது உங்களுக்கு லாபம், மகிழ்ச்சி கிடைக்கும். இடமாற்றம் சிலருக்கு கட்டாயமாக வந்து சேரும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். அது ஏற்றமாக அமையும். எப்பொழுதுமே எதிர்பாராமல் தானாக கிடைப்பது கடவுள் கொடுப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது நாம் வருத்தப்படக்கூடாது. அப்படி நடக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு வளர்ச்சி, மாற்றம், வாழ்க்கையில் ஏற்றம் என்று அர்த்தம். அப்படியாக இன்றைக்கு திருப்பங்கள் ஏற்படும். அது நல்லதாக அமைவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி. மிதுன ராசி அன்பர்களே, தேவையற்ற சண்டை சச்சரவுகளை இப்போது நீங்கள் தவிர்க்க வேண்டும். எப்போதுமே சண்டை சச்சரவுகள் யாருக்குமே ஆகாது தான். சில சமயங்களிலே தானாக தேடி வரும். நாம் தேடி போகவில்லை என்றால் கூட. அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு இடையூறுகள் வந்தாலோ, உங்களுடைய காரியங்களுக்கு பிறர் தடை விதித்தாலோ நீங்கள் ஒதுங்கி செல்ல வேண்டும், விலகி செல்ல வேண்டும். யாரையும் எதிர்ப்பது, யாரையும் இப்போது நீங்கள் யாரிடத்திலும் வாக்குவாதம் வைப்பது, சண்டையிடுவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். முடிந்த அளவிற்கு மனதிலே நல்ல எண்ணங்களை நிரப்பிக்கொண்டு எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் நடக்கின்றது, இந்த வழி இல்லை என்றால் வேறு வழி கிடைக்கும் என்று நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து நேர்மறை எண்ணங்களை கொண்டால் இது பயனுள்ள நாளாக அமையும். இந்நாள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். கடகராசி அன்பர்களே, பிறர் முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய காரியங்கள் நடக்கும். சித்தர்கள், ஞானிகள் தங்களுடைய எண்ணங்களின் மூலமாகவே பிறரோடு தொடர்பு கொள்வார்கள். அதுபோன்று இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் மனதில் நினைக்கும் போதே நல்ல விஷயங்கள் நடக்கும். கேட்காமலேயே உங்களுக்கு தேவையானது கை வந்து சேரும். இப்படியாக இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று கூறலாம். அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லும்போது அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரியங்கள் எளிதாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நற்பலன் நடப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய செலவுகள் குறையத் தொடங்கும். அனாவசிய செலவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதிலும் விரயங்கள், மருத்துவ செலவுகள் நடக்கின்றது. தேவையற்ற விரயங்கள் ஆகின்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது இப்போதிலிருந்து சரியாகும். செலவுகள் குறையும். விரயஸ்தானம் என்று கூறுவோம். அந்த ஸ்தானம் பலம் இழக்கும் பொழுது செலவுகள் குறையும். அப்படியாக இப்போது உங்களுக்கு செலவுகள் குறைந்து வரவுகள் வரத் தொடங்கும். செலவுகள் என்று சொல்லும் பொழுது பண விஷயம். அதே போன்று பணி செய்யும் போதும் கூட அலைச்சல், மிக கஷ்டப்பட்டு சுற்றி வளைத்து ஒரு பணியை செய்வது ஒரு வகை, நேரடியாக செய்து சீக்கிரமாக முடித்து பலனை பெறுவது ஒரு வகை. அப்படியாக இப்போது உங்களுடைய பணிகள் சுலபமாக இருக்கும். படிப்பதும் கூட அப்படியே மனதில் பதியும். கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்து அதை புரிந்து கொள்ள சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படியாக
கஷ்டமான விஷயங்கள் யாவும் எளிதாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் பெருமைப்படத்தக்க அளவிற்கு அவர்கள் இப்போது செயல்படுவார்கள். சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது அனைத்தும் எளிதாக இருக்கும், கைகூடும். தேவையான விஷயங்கள் எளிதாக கைவந்து சேரும். நன்றாக படித்து நல்ல பெயரை எடுக்க முடியும். குறிப்பாக ஆரோக்கியம் சீராகும். எப்படிப்பட்ட உடலுபாடு இருந்தாலும் கூட அது சரியாவதற்கு உண்டான உபாயம் கிடைக்கும். சஞ்சீவினி யோகம் என்று கூறுவார்கள். குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையை. அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட தீராத நோய் இருந்தாலும் மருந்தே இல்லை என்று கூறினாலும் கூட அது சரியாவதற்கு உண்டான உபாயம் தெரிய வரும். அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும், நல்ல பெயர் எடுக்க முடியும், பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும், அனைத்தும் சாத்தியமாகும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வைஷ்ணவி. துளாராசி அன்பர்களே, கல்வியிலே தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடை நீங்கும். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மறுபடியும் பணியை பெறுவதற்கு உண்டான யோகம் கிடைக்கும். தொழிலிலே நஷ்டம் அடைந்தவர்கள் மீண்டும் தொழிலை தொடங்குவதற்கு உண்டான சகாயம், உதவி, ஆதரவை இப்போது எதிர்பார்க்கலாம். அப்படியாக எதுவெல்லாம் உங்களுக்கு கஷ்டமானதோ நஷ்டமானதோ கைவிட்டு போனதோ அதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் ஒரே நிலையில் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருந்தால் அந்த நிலையிலிருந்து மீண்டு இப்போது அடுத்த நிலைக்கு செல்வதற்குண்டான அடியெடுத்து வைப்பீர்கள். அதற்குண்டான உதவிகளும் கிடைக்கும். அப்படியாக இது மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமையும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. விருச்சிக ராசி அன்பர்களே, எடுத்த காரியம் சிறப்பாக நடந்தேறும். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும். பொதுவாக ஒரு நாளை 3ஆக பிரிக்கலாம். உத்தம பலன் தரக்கூடிய நாள், எதை செய்தாலும் எளிதாக நடக்கும். மத்தியம பலன் தரக்கூடிய நாள், ஒரு பணியை கஷ்டப்பட்டாவது முடித்து விடலாம். அதம பலன், பலனே இல்லாத நாள், எவ்வளவு பாடுபட்டாலும் பலன் கிடைக்காது. அதிலே உங்களுக்கு இப்போது முதல் வகையாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பலன் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அனைவரிடத்திலும் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். எடுத்த பணியை முடித்து அதன் மூலமாக ஆதாயம் பெற்று மனதிலே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளையும் செய்வீர்கள். தான தர்மங்கள் செய்வது, கஷ்டப்படுபவரை கை தூக்கி விடுவது, இதுவும் கூட இப்போது உங்களுக்கு சாத்தியமாகும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நவக்கிரகங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வாக்கு பலிதம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பெயரை சொன்னாலே வேலை நடக்கும். அந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். அதை தவறாக பயன்படுத்தாமல் இருந்துவிட்டால் மட்டும் போதுமானது. விதிகளை மீறக்கூடாது. அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் இருந்துவிட்டால் இந்நாளில் உங்களுக்கு பெயரோடு புகழும் கூடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். யாரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது. அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டியது அவசியம். இப்படியாக செல்வாக்கை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது, யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் இருப்பது, இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது. இது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய சந்தோஷமான நாளாகவே இருக்கும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு சற்று நீங்கள் பக்குவமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிறருடைய ஆதிக்கம் உங்கள் மீது இருந்தால் அதை பொறுத்து கொள்வதே உத்தமம். முடிந்த அளவிற்கு விலகிச் செல்ல வேண்டும் தீயவர்களை பார்க்கும் பொழுது. அதே போன்று குடும்ப நபர்கள், பெரியோர்கள், ஆசிரியர், உயர் அதிகாரிகள் உங்களை கடிந்து கொண்டாலும் கூட பொறுத்து கொள்வதே சாலச் சிறந்தது. பொதுவாக வெளிநபர்களுக்கு நாம் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குடும்ப நபர்களை எதிர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பொதுவாக நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் கூட பெரியவர்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் என்றால் அதை நம் மீது காட்டுவார்கள். அது அவர்களுக்கு ஒரு வடிகாலாக இருக்கும். நான் தவறு செய்யவில்லையே என்று எதிர்த்து நிற்பதால் பயனொன்றும் கிடையாது. இப்படியாக நீங்கள் நன்றாக சிந்தித்து பக்குவமாக நடந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு மன வருத்தமும் இருக்காது. பிறருக்கு உதவிகரமாகவும் உங்களால் இருக்க முடியும். மனதில்தான் அனைத்தும் இருக்கின்றது. நாம் பார்க்கின்ற பார்வையில்தான் அனைத்தும் இருக்கின்றது.
ஒரு விஷயத்தை தீய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அது தீயதாகவே தெரியும், நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அது நன்றாகவே தெரியும். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் நல்ல கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டியது, பக்குவமாக இருக்க வேண்டியது, இது மட்டும் போதுமானது. அப்படி இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, அனாவசியமான செலவுகளை எப்படி செய்யக்கூடாதோ அதே போன்று செய்ய வேண்டிய செலவுகளை செய்யாமல் இருப்பதும் கூட தவறு. கஞ்சத்தனத்திற்கும் சிக்கனத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்திலே நாம் செய்ய வேண்டிய செலவுகளை அந்த சமயத்தில் செய்யவில்லை என்றால் அதற்கு அபராதம் செலுத்தி அதிகமான தொகையை செலுத்த வேண்டியது இருக்கும். அதே போன்று உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட ஏதாவது உடலிலே கோளாறு இருந்தால் மருத்துவரிடம் சென்று பரிசோதனைகளை செய்து சரி செய்து கொண்டு விட்டால் அன்றைக்கே சிறியதாக இருக்கும்போது அது சரியாகிவிடும். அதே போன்று கடன் தொகையை செலுத்திவிட்டால் அந்த கடன் அடைந்துவிடும் அல்லது வட்டி ஏறிக்கொண்டே போகும். கடனையும் எதிரியையும் நெருப்பையும் விட்டு வைக்கக்கூடாது மீதம் என்று கூறுவார்கள். அப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய செலவுகளை தள்ளி போடாதீர்கள். முடிந்த அளவிற்கு இன்றைக்கு என்னென்ன கடமைகளோ பணிகளோ அதை சரியாக முன்னதாகவே நீங்கள் செய்து விடுவது உத்தமம். அப்படி செய்யும்போது நல்ல பலன் தரக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். தேவையற்ற நஷ்டத்தை தவிர்க்க முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமர். மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய கல்விக்கு தகுந்த உத்தியோகம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக திறமையாக செயல்படும் போது அதற்குண்டான உயர்வும் கிடைக்கும். உயர் அதிகாரிகளை முதலாளியை பார்த்து நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போதுமே நம்முடைய பணியை சரியாக செய்துவிட்டால் அவர்களுடைய அறிவுக்கு அது போகும். அவர்களுடைய ஒரு கண்ணோட்டத்திற்கு நம்முடைய பணி செல்லும். அதற்கு தேவையான அனைத்து பலன்களும் நம்மை வந்து சேரும். அதனால் நாம் பிறருக்காக வேலை செய்யாமல் அந்த வேலையை நாம் கடமை உணர்வோடு செய்தால் போதுமானது. இப்படியாக இந்நாளிலே உங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே தானாகவே நற்பலன் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி. இந்நாள் அனைவருக்கும் உயர்வை தரக்கூடிய உன்னதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM